Exercise 6.1 fourth first substitution left hand side value எடுத்துக்கலாம் secant power 6 theta equal to secant power 6 எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா secant square theta the whole cube இந்த 6 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா square into cube பிரிச்சிருக்கேன் ஏன்னா ஸ்கொயர் தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால square into 3 பிரிச்சிருக்கேன் இப்போ secant squareக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சீக்கு வந்துச்சுன்னா ஃபேஸ் ரொம்ப டேர்ன் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1 அப்போது சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ இதில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா அப்போது இந்த சீக்கன் ஸ்கொயர் டீட்டாக்கு போல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா தி ஹோல் கியூப் இந்த சீக்கன் ஸ்டெப்பில் ஏ ப்ளஸ் பி இதை வச்சுக்கலாமா இதை ஏன்னு வச்சுக்கலாம் இதை பின்னு வச்சுக்கலாம் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் கியூப் அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் a plus bd whole cube க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a cube plus b cube plus 3ab into a plus b அப்படிங்கிறது ஃபார்முலா ஓகேவா இந்த இடத்துல a இருக்க இடத்துல 1னும் b இருக்க இடத்துல tan squared அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா a இருக்க இடத்துல 1னும் b இருக்க இடத்துல என்ன அப்ளை பண்ண போகிறோம் tan squared theta அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா அப்ளை பண்ணிடலாமா இதில் அப்படி அப்ளை பண்ணிடலாமா இது a இது b இது ஹோல் கியூப் என்ன பண்ணணும் a cube plus b cube ஓகேவா ஏக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா 1 cube bக்கு பதிலாக tan squared இருக்குது அப்போ p cube பண்ணணும் இல்லையா pக்கு பதிலாக cube போட்டால் என்ன கிடைக்கும் tan power 6 theta ஓகேவா ஏக்கு பதிலாக 1 தி ஹோல் கியூப் ஒன்று எத்தனை வாட்டி கியூபிக் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும் bக்கு பதிலாக tan squared போட போகிறீங்க அப்போ tan squared தி ஹோல் கியூப் அப்போ 2 into 3 என்னவாயிரும் அப்படின்னா 6 ஆயிரும் ப்ளஸ் 3 into ஏயோட வேல்யூ 1 பியோட வேல்யூ tan square theta அடுத்து plus b அப்படின்னா a யோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 1 b யோட வேல்யூ என்ன இருக்குது tan square next one 1 plus tan power 6 theta plus 3 into tan theta 3 into 1 3 tan square theta 1 plus tan theta பாருங்க 1 plus tan theta secant square theta 1 plus tan theta னா secant square theta அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அதை அப்ளை பண்ணியாச்சு ஓகேவா இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா secant power 6 theta equal to tan power 6 theta இதில் இருக்க ஆர்டர் படி எழுதிடலாம் tan power 6 theta plus செகண்ட் வேல்யூ இந்த வேல்யூ இருக்குது tan square theta into secant square theta plus 1 ஆர்டர் வைஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம் ப்ளஸில் இருக்கிறதுனால மாற்றி மாற்றி ஆர்டர் வைஸில் எழுதிட்டோம் ஓகேவா ஓகே செகண்ட் சப்டிவிஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கொண்டு வரலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருக்குது sin theta ப்ளஸ் secant theta தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் cos theta ப்ளஸ் cosecant ஸ்கொயர் theta தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சம்திங் வேல்யூ கொண்டு வரணும் இங்கே பாருங்கள் a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இங்கே a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கு இல்லையா நமக்கு a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா தெரியும் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு தெரியும் இல்லையா a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு தெரியும் இது a இது b ஓகேவா இங்கே ஏயோட வேல்யூ sin theta பியோட வேல்யூ secant theta போடலாமா a ஸ்கொயர் அப்போது sin ஸ்கொயர் theta ஏயோட வேல்யூ அடுத்து பியோட வேல்யூ secant அப்போது secant ஸ்கொயர் theta ab ஸ்கொயர் பண்ணிட்டோமா அடுத்து 2ab 2 into ab ஏயோட வேல்யூ sin theta பியோட வேல்யூ secant theta ப்ளஸ் இங்கே a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா இது a இப்போ இது b அப்போது ஏயோட வேல்யூ cos ஸ்கொயர் theta பியோட வேல்யூ cosecant அப்போது cosecant ஸ்கொயர் theta a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 into ஏயோட வேல்யூ cos theta பியோட வேல்யூ cosecant theta ஓகேவா இங்கே பாருங்க இங்கே sin ஸ்கொயர் theta இருக்குது இந்த இடத்துல cos ஸ்கொயர் theta இருக்குது இந்த sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta வேல்யூ 1 ஸோ 1ன்னு போட்டேன் ஓகேவா ஸ்கொயரில் இருக்குது அடுத்து என்ன ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கோ அந்த அப்படி எழுதிக்கலாமா என்ன வேல்யூ இருக்குது secant ஸ்கொயர் theta இருக்குது அடுத்து ஒரு cosecant ஸ்கொயர் theta இருக்குது இந்த sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் thetaக்கு பதிலாக 1ன்னு போட்டுட்டு அடுத்து ஸ்கொயர் வேல்யூ ரெண்டு எடுத்து எழுதியிருக்கேன் அடுத்து ப்ளஸ் பாருங்கள் இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது ஸோ 2 காமனாக எடுத்துகிட்டு என்ன வேல்யூ இருக்குன்னு எழுதுகிறேன் 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா sin theta secant theta ப்ளஸ் cos theta cosecant theta ஓகேவா இங்கே sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos theta வேல்யூ 1 இங்கே இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து ரெண்டு அடுத்து எழுதிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 இருக்குது இதுலேயும் 2 இருக்குது 2 காமனாக எடுத்துகிட்டு sin theta secant theta ப்ளஸ் cos theta cosecant theta அப்படின்னு எழுதிட்டோம்
ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 1 ப்ளஸ் இந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு கவனிங்க சைன் டீட்டா சீக்கன் எதோட ரெசிப்ரோக்கல் காசோட ரெசிப்ரோக்கல் ஓகேவா? அதே மாதிரி காஸ் டீட்டா அப்படியே இருக்கட்டும் கொசிக்கன் எதோட ரெசிப்ரோக்கல் சைனோட ரெசிப்ரோக்கல் ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த வேல்யூ இருக்கட்டும் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த வேல்யூ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? இங்கே சைன் இருக்குது இங்கே சைன் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம் இங்கே இருக்க ரெண்டு வேல்யூ கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டு வேல்யூ இன்ட்டில் எழுதணும் இல்லையா? அப்போ இந்த ரெண்டு வேல்யூ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைட இது ரெண்டையும் என்ன எழுதலாம் சைன் டீட்டா காஸ் டீட்டா ரெண்டையும் இன்ட்டு பண்ணி எழுதியாச்சு ஓகேவா? காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டோட வேல்யூ எவ்வளவு 1 அடுத்த ஸ்டெப் அதுதான் ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு 1 ஓகேவா? 2 இன்ட்டு 1 2 ஓகேவா? இப்போ பாருங்கள் 1 பை சைன் 1 பை காஸ் இதோட வேல்யூ என்னது 1 ஸோ 1 இன்ட்டு 2 ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம் 1 பை சைன் டீட்டா காஸ் டீட்டா ஓகேவா? அடுத்து பாருங்கள் 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு 1 பை சைன் 1 பை சைன்னா என்ன அர்த்தம் கொசிக்கன் டீட்டா 1 பை காஸ் 1 பை காஸ்னா என்ன அர்த்தம் சீக்கன் டீட்டா ஓகேவா? ரெண்டு இன்ட்டில் இருக்கு இல்லையா தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம் எப்படி எழுதிக்கலாம் 1 பை சைன் இன்ட்டு 1 பை காஸ்னு பிரித்து எழுதலாம் இல்லையா? அப்போது சீக்கன் சைன்னா சீக்கன் காசுனா சரி சைன்னா கொசிக்கன் 1 பை காசுனா சீக்கன் எழுதிட்டோமா? ஏ ஸ்கொயர் இங்கே பாரு சீக்கனை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க கொசிக்கனை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வந்துருச்சா? ஓகே தானே? அப்போ எப்படி எழுதிக்கலாம் 1 ப்ளஸ் இது ஏயோட வேல்யூ இது பியோட வேல்யூ பாருங்க இது பி இருக்குது இது ஏ இருக்குது ஏ இன்ட்டு பினால் பி இன்ட்டு ஏன்னு ஒன்று தானே எப்படி எழுதிக்கலாம் ஏபி ஓகேவா? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏயோட வேல்யூ சீக்கன் டீட்டா ப்ளஸ் பியோட வேல்யூ கொசிக்கன் டீட்டா தி ஹோல் ஸ்கொயர் therefore sin theta plus secant theta the whole square plus cos theta plus cosecant theta the whole square equal to 1 plus secant theta plus cosecant theta the whole square. Okay va?